ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலேருந்து. ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம கரண்ட் அவர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம மார்ச் மந்த் கரண்ட் அவர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4, 5, 6, 7 இந்த 4 நாட்களுக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். தஞ்சாவூரில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள வருவாய் வட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திருவோணம். அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஒரு புதிய தாலுக்கா வந்து உருவாக போகுது. அது எந்த ஊரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவோணம் தாலுக்கா. ஓகேங்களா? ஸோ திருவோணம் வருவாய் வட்டமானது காவாலப்பட்டி, சில்லத்தூர், திருநெல்லூர், வங்கரை ஆகிய குறு வட்டங்களையும் 45 வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கிய திருவோணம் தாலுக்கா வந்து உருவாக போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை இந்த வட்டங்களையும் சீரமைக்க போகிறதா தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூரில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள வருவாய் வட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவோணம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி அப்படின்றவங்க தான். ஸோ எல்லையோர காவல் படை அப்படின்றத எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1965 உருவாக்கியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனையாக யாரை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி அப்படின்றவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பெண்கள் சம்பந்தமான இன்னும் முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சன் தேவி அப்படின்றவங்க தான். அதே மாதிரி நாசாவுடன் செவ்வாய் கிரகத்தில் ரோவரை இயக்கிய முதல் பெண் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஷதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க. அதே மாதிரி சியாச்சின் இராணுவ பள்ளியின் முதல் பெண் மருத்துவ அதிகாரி வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீதிகா கவுல் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் விமான நிலைய மீட்பு மற்றும் தீயணைப்பு பிரிவின் முதல் பெண் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஷா நாயர் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் ஆயுதப்படை மருத்துவமனையின் முதல் பெண் டிஜி வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதனா சக்சேனா நாயர் அப்படின்றவங்க தான். அதுக்கப்புறம் முதல் பெண் போர் விமானி வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவானி சதுர்வேதி அப்படின்றவங்க. ஸோ இறுதியாக ரஃபேல் போர் விமான முதல் பெண் ஓட்டுநர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாங்கி சிங் அப்படின்றவங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல், நோட் பண்ணிங்க. ஸோ எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் அகர்வால் அப்படின்றவங்க தான். அதாவது 1998 அசாம் மேகாலயா கேடரை சேர்ந்த அனுபவமிக்க அதிகாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுராக் அகர்வால் அப்படின்றவங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பணியாற்றி வர்றார். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பிபிசியோட தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீர் ஷா அப்படின்றவங்க. அதே மாதிரி ஐஆர்சிடிசியோட தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் ஜெயின் அப்படின்றவங்க. அதே மாதிரி இந்திய இராணுவத்தின் துணைத் தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேலி அப்படின்றவங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நோட் பண்ணிங்க. ஸோ பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுராக் அகர்வால். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். புதிய ஜடாயு கடற்படை தளம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மினிகாய் தீவு அப்படின்ற இடத்துல தான். அதாவது நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக லட்சத்தீவின் மினிகாய் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜடாயு கடற்படை தளம் வந்து திறக்க போகிறாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ புதிய ஜடாயு கடற்படை தளம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மினிகாய் தீவில் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பாகிஸ்தானின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஷபாஸ் ஷெரீஃப் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் பாகிஸ்தான் நாட்டோட 24வது பிரதமர். யார்? இந்த ஷபாஸ் ஷெரீஃப் இருக்கார்ல, இவர் தான் பாகிஸ்தான் நாட்டோட 24வது பிரதமர். அதே மாதிரி இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபர் ஆரிஃப் ஆல்வி அப்படின்றவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கார். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் நாட்டோட புதிய பிரதமராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீஃப் அப்படின்றவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தேசிய பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் நாள். அதாவது தேசிய பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றது எப்போ உருவாக்குனாங்கன்னா 4/3/1966 உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில் தேசிய பாதுகாப்பு குழுவால்
ஆண்டுதோறும் மார்ச் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தேசிய பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நத்தம் இணையவழி பட்டா மாற்றுதல் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4/3/2024 தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய நத்தம் நிலங்களுக்கு ஆன்லைன்லேயே பட்டா வாங்குவதற்குண்டான ஒரு வழிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நத்தம் இணையவழி பட்டா மாற்றுதல் திட்டம் அப்படின்றது. ஸோ இதன் மூலியமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய நத்தம் நிலங்களை வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாகவே பட்டாவாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இது முதல்ல எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ என்றைக்கு தொடங்கி வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/3/2024 தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அடங்கல் திட்டம் அப்படின்றது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நத்தம் இணையவழி பட்டா மாற்றுதல் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/3/2024 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த இடத்தில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால சோழர் கால துர்க்கை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நெமிலி அப்படின்ற இடத்துல தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அகழாய்வு பணி வந்து மேற்கொண்டு வராங்க. ஓகேங்களா. முக்கியமாக கீழடி, ஆதிச்சநல்லூர், கொற்கை, அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், இந்த இடங்கள்ல அகழாய்வு பணி வந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில் இந்த அகழாய்வு பணி வந்து மேற்கொண்டு வராங்க. முக்கியமாக அரக்கோணத்தில் நெமிலி அப்படின்ற பகுதியை அடுத்து கீழ்வீதி ஊராட்சியின் பெரிய ஏரிக்கரை அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால சோழர்கால துர்க்கை சிற்பம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான அகழாய்வு படி வந்து நம்ம மேற்கொண்டு தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய பழமையான நாகரிகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளே நேராக போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பின்வரும் எந்த இடத்தில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால சோழர்கால துர்க்கை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெமிலி அப்படின்ற பகுதியில் தான். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம் தான். அதாவது முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள், மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ என்னைக்கு தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6/3/2024 தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில திட்டங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ இமைகள் திட்டம் அப்படின்றத எப்போ தொடங்கினாங்கன்னா 2023 தொடங்கினாங்க. பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமைகள் திட்டம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நீயே உனக்கு ராஜா திட்டம் அப்படின்றது 2023 தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலம் நாடி அப்படின்ற திட்டம். இது வந்து 2024 கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், நோட் பண்ணிங்க. ஸோ மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம் தான். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் தொடங்கியிருக்காங்க. அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஹலக்ஷ்மி அப்படின்ற திட்டம். அதே மாதிரி தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் திருநங்கையர்களுக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டு வழங்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்ற திட்டம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க 2023. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது. ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். வரக்கூடிய எக்ஸாமில் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ தற்போது 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி மஹிளா சம்மன் யோஜனா திட்டம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பாதுகாப்பு துறைகளில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ADITI திட்டம் அப்படின்றது தான். ஸோ பாதுகாப்பு துறைகளில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு இணைப்பு 2024 அப்படின்ற நிகழ்ச்சியில் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இதை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பு துறைகளில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ADITI திட்டம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தேசிய ஆராய்ச்சியாளர்கள் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சென்னை IITயில். ஸோ மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜு சந்திரசேகர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலாக இந்த தேசிய ஆராய்ச்சி உச்சி மாநாடு 2024 தொடங்கி வச்சார். ஓகேங்களா? நாட்டின் பொருளாதார மேம்பாடு, வளர்ச்சியின் புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, ஸோ இதற்கெல்லாம் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா? ஸோ தேசிய ஆராய்ச்சியாளர்கள் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை IITயில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சந்திரி உர ஆலை எங்கு துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சந்திரி உர ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்கிறாரு. கோரக்பூர் மற்றும் ராமகுண்டத்தில் தாவரங்கள் வெற்றிகரமாக புத்துயிர் பெற்றிருக்கு. ஸோ இதனால் சந்திரி ஆலை நாட்டின் 3வது புத்துயிர் பெற்ற உர வசதியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சந்திரி உர ஆலை எங்கு துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 தொடங்கியிருக்காங்க. அதாவது 2018 செப்டம்பர் 23 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இதை தொடங்கி வச்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையும் பலவீனமும் கொண்டுள்ள 50 கோடி இந்திய மக்களை மீட்கிறதுக்குண்டான ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் அப்படின்றது. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆரோக்கிய திட்டமான பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் 5 கோடி ஆயுஷ்மான் கார்டுகளை உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாநிலத்தில் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தெலுங்கானாவில் வீடு கட்ட தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரம்மா வீட்டு திட்டம் அப்படின்றது தான். அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு மலிவு விலையில் வீட்டு வசதி தீர்வை வழங்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாநில அரசு இந்திரம்மா வீட்டு திட்டம் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 11, 2024 தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மனை வைத்திருக்கும் தகுதியான பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம் வந்து நிதி உதவி வழங்குறாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் தகுதி உடையவராக இருந்தார் அப்படின்னா, சொந்தமாக அவருக்கு மனை வந்து இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலமும் 5 லட்சம் பணமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரம்மா வீட்டு திட்டம் அப்படின்றது. இதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தில் 2030க்குள்ளே கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெலுங்கானாவில் வீடு கட்ட தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரம்மா வீட்டு திட்டம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். துருப்பிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவின் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தொடங்கியிருக்காங்க. ஸோ பச்சை ஹைட்ரஜன் அப்படின்றத கொண்டு வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மாசுபாட்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற வகையில் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ பசுமை ஹைட்ரஜனின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைதலை 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துருப்பிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவின் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை தொடங்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஜீனி என்னும் கேமிங் AI தளத்தினை உருவாக்கியுள்ள நிறுவனம் இது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ இந்த ஜீனி என்னும் கேமிங் AI தளம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி வீடியோக்களில் உள்ள வடிவங்கள் மற்றும் தொடர்புகளை அறிந்து கொள்கின்றனர். இது பாரம்பரிய வரம்புகளை மீறுவதற்கும் குறைந்த உள்ளீட்டிலிருந்து அதிவேக கேமிங் அனுபவங்களை உருவாக்குவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஜீனி என்னும் கேமிங் ஐஐ தளம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜீனி என்னும் கேமிங் ஏஐ தளத்தை உருவாக்கியுள்ள நிறுவனம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, நீரஜ் சாய் பிரணீத் பின்வரும் எந்த போட்டியில் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பேட்மிண்டன். ஸோ நம்மளுடைய இந்திய வீரராக இருக்கக்கூடிய நீரஜ் சாய் பிரணீத் அப்படின்றவர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியிலிருந்து ஓய்வு பெற போவதாக அறிவிச்சிருக்கார். ஓகேங்களா. ஸோ நீரஜ் சாய் பிரணீத் பின்வரும் எந்த போட்டியில் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் எந்த படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது 2015 வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தனி ஒருவன் அப்படின்ற படத்துக்கு தான். அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட விருதுகள் 2015 விழா வந்து சமீபத்தில் நடந்தது. ஸோ இந்த விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது 2015க்கு எந்த படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் அப்படின்ற படத்துக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சிறந்த நடிகருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று படத்தில் ஹீரோவாக நடித்த ஆர் மாதவன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறந்த நடிகைக்கான விருது 38 வயதினிலே அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக நடித்த ஜோதிகா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறந்த இயக்குனருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று அப்படின்ற படத்தை எடுத்த சுதா கொங்கரா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பின்வரும் எந்த படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது 2015 வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் அப்படின்ற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, நிராயுத பாணியாக்கம் மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வுக்கான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் நாள். அதாவது பொதுமக்களுக்கிடையே குறிப்பாக மாணவர்களுக்கிடையே ஆயுத குறைப்பு பிரச்சனைகள் பற்றின சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ நிராயுத பாணியாக்கம் மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வுக்கான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் நாள். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, தற்போது இந்தியாவில் எத்தனாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18வது மக்களவை தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ தற்போது நம்ம இந்தியாவில் மக்களவை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 543 இருக்குது. ஓகேங்களா. இதுவே நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் முதல் மக்களவை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 1951-52 நடந்தது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 489 தொகுதிகளாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய மக்களவை தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 543 இருக்குது. ஓகேங்களா. ஸோ தற்போது இந்தியாவின் எத்தனாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18வது மக்களவை தேர்தல். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழகத்தில் போலியோ இல்லா நிலையானது எந்த ஆண்டு உருவானது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2004. ஸோ நம்ம தமிழகத்தில் போலியோ இல்லாத நிலை அப்படின்றது எந்த ஆண்டு உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004 உருவானுச்சு. ஸோ ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து நம்ம தமிழகத்தில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ தமிழகத்தில் போலியோ இல்லாத நிலையானது எந்த ஆண்டு உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோலேரா அப்படின்ற பகுதியில் தான், குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தோலேரா அப்படின்ற பகுதியில் தான் முதல் செமிகண்டக்டர் ஆலை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே மின்னணு வாகனங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இதனால் செமிகண்டக்டரோட தேவை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஆலையை வந்து நிறுவ போகிறாங்க. கிட்டத்தட்ட குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆலையும், ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆலையும் நிறுவ போகிறாங்க. அதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் செமிகண்டக்டர் ஆலையானது குஜராத்தில் தோலேரா அப்படின்ற பகுதியில் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலையானது எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோலேரா அப்படின்ற பகுதி, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தோலேரா அப்படின்ற பகுதி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர் தான். ஸோ அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்பெர்க் அப்படின்ற நிறுவனம் உலக பணக்காரர்கள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட $200 பில்லியன் மதிப்போட அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர் முதலிடம் பிடிச்சிருக்காரு. 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் டெஸ்லா அதிபர் எலான் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $198 பில்லியன் உலகத்திலே 2வது பெரிய பணக்காரர் இடத்தை பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ முதல் இடத்துல வந்து யார் இருக்காங்க? ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர். இவர் வந்து அமேசானோட நிறுவனர். ஸோ 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலான் மாஸ்க் வந்து இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் டெஸ்லாவோட அதிபர். ஓகேங்களா. ஸோ உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர் தான். சரிங்களா.
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடத்த போகிறாங்க. ஸோ அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்க போகுது. ஓகேங்களா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்க போகுது. ஸோ எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரை நடக்க போகுது. ஓகேங்களா, இதற்கு முன்னாடி 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1900ஆவது வருடமும் 1924 வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ 2024ஆம் ஆண்டு நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் 2028 ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற பகுதியில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் 2020 ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோ அப்படின்ற பகுதியில் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்க போகுது. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து 5/9/2022 தொடங்கியிருக்காங்க. அதாவது புதுமை பெண் திட்டம் அப்படின்றது 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றது. ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்ததுனால உயர்கல்வி சேர்க்கை 34% அதிகரிச்சிருக்கிறதா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/9/2022 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2022ஆம் ஆண்டிற்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து நெல்லை ஜெயந்தா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவிக்கோ விருது அப்படின்றது கவிஞர் அப்துல் ரஹ்மான் நினைவாக சிறந்த கவிஞர்களுக்கு கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் வழங்கக்கூடிய விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிக்கோ விருது அப்படின்றது. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் இருக்கக்கூடிய சத்துவாச்சாரி சோலை அப்படின்ற அரங்கில் இந்த விழா வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த விழாவில் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த கவிஞருக்கான விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவிஞர் நெல்லை ஜெயந்தா அப்படின்றவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை ஜெயந்தா. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹைதராபாத்தில். அதாவது நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமானத்துறை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் மிக சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயப்பூர் அப்படின்ற பகுதியில் தான். ஸோ கெயின் நிறுவனம் சார்பில் இந்தியாவின் மிக சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஜயப்பூர் அப்படின்ற பகுதியில் துவங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவின் மிக சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயப்பூர் அப்படின்ற பகுதியில் தான். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உலகின் மிக சிறிய மருத்துவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கணேஷ் பரையா அப்படின்றவர் தான். ஸோ 3 அடி உயரம் கொண்ட கணேஷ் பரையா டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு உலகத்திலேயே மிக சிறிய மருத்துவர் அப்படின்ற பெயரை வாங்கியிருக்கார். ஸோ உலகின் மிக சிறிய மருத்துவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் கணேஷ் பரையா அப்படின்றவர் தான். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்படின்ற ஏஐ ஆசிரியை தான். ஸோ வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்படின்ற ஆசிரியை தான். அதே மாதிரி கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை இயக்க உள்ள பைபாட் ரோபோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா லிசா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் முதல் ஏஐ செய்தி வாசிப்பாளரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தென்னிந்தியாவின் முதல் ஏஐ செய்தி தொகுப்பாளரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா, இது எல்லாமே முக்கியமான தகவல் தான், நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். ஓகேங்களா, அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை விளையாட போகிறாரு. ஸோ 100வது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் 14வது இந்திய வீரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். ஓகேங்களா, ஸோ தற்போது 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில்
விளையாட உள்ள இந்திய வீரர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்து கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு HiCA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதற்குண்டான டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்.